நண்பர்களே, நம்மளுடைய தமிழ் தீரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2026 ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களும் மகிழ்ச்சிகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தமிழ் தீரம் சேனலில் நிறைய கண்டென்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல எண்ணங்கள், எண்ணங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குது இப்படின்றத பற்றி தான் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பற்றி போட்டிருப்போம் மாணவர்களுக்காக. அதாவது ஆஃப்டர் +2 மாணவர்கள் மாணவிகள் என்னென்ன படிக்கலாம், எந்த மாதிரியான கோர்ஸில் சேர்ந்தால் அவங்களுக்கான ஒரு நல்ல வருங்கால சிறப்பாக அமையும் அப்படின்றத பற்றி போட்டிருப்போம். அதாவது நல்ல கோர்சஸ், நல்ல காலேஜஸ்ஸு, அப்புறம் நல்ல கம்பெனிஸில் எப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்குன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டிருப்போம். நாம் இதை தவிர லீகல் ரிலேட்டட் கண்டென்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வழக்கறிஞர்கள் சமீப காலங்களில் தாக்கப்படுவது, அதனுடைய செயல்பாடுகள், ஸோ அதற்கான கண்டனங்கள், இதை மாதிரி தெரிவித்து நம்ம போட்டிருப்போம். ஒரு சின்ன கேப் நமக்குள்ளே விழுந்துருச்சு. என்னுடைய பணி சுமை காரணமாகவும் என்னுடைய தொழில் காரணமாகவும் எனக்கு கொஞ்சம் ஒரு ரிலேட்டட் ஸ்டக்கப் இருந்தது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல மகிழ்ச்சி தான். ஸோ மறுபடியும் நான் தமிழ் தினம் சேனலை ஒரு ஆக்டிவாக கொண்டு போகணும்னு விரும்புகிறேன். அதுக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேணும், ஒத்துழைப்பு வேணும், உங்களுடைய ஆதரவு வேணும். அதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் உங்ககிட்ட. இனிமே வரக்கூடிய நம்ம தமிழ் தினம் சேனலில் மக்களுக்கு பயன்படக்கூடிய சில நல்ல டாபிக்ஸை பற்றி பேசலான்னு இருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் நலமே வளம். அதாவது உடலை முதல்ல நல்லா வச்சுருந்தாலே வாழ்க்கையில் வளமாக இருக்க முடியும். ஸோ அந்த உடலை நல்ல வளமாகவும் பலமாகவும் நலமாகவும் வைத்துக்கொள்ள என்ன மாதிரி விஷயங்கள் நாம் செய்யலாம். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஒரு நல்ல குட் ஃபுட்ஸ், ஸோ ஹோம்மேட் ஃபுட்ஸ் பற்றியான ஒரு சில டிப்ஸு, எளிமையான சில முறைகளை பற்றி நம்ம பேசலான்ற மாதிரி இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்த். மணியை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. மணி ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ அந்த மணியை எப்படி சம்பாதிப்பதுன்றது என்ன சொன்னால், எல்லாருமே வேலைக்கு போகிறோம், அதில் ஒன்றும் குழப்பங்கள் இல்லை. தொழில் பண்ணுறோம், இன்னும் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி பல முறைகள் எல்லா மனிதர்களும் கடைபிடித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இருக்கிற மணி, அந்த பணத்தை வச்சு எப்படி பேசிவ் இன்கம்மாக சம்பாதிப்பது. வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். பட் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு வைத்து எப்படி ஒரு பேசிவ் இன்கம்மை கொண்டு வர முடியும், பணத்தை சேமிப்பது எப்படி. முதல்ல என்னுடைய வருமானம் கம்மியாக இருக்குது, இதில் எப்படி சேமிப்பது. என்னுடைய வருமானம் அதிகமாக இருக்குது, ஆனால் நம்ம லேவிஷாக செலவு பண்ணிடுறேன். ஸோ இந்த செலவெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவது. ஸோ எப்படி பணத்தை சேமிப்பது, பணத்தை பன்மடங்காக எப்படி ஆக்குவது. ஆக்டிவ் இன்கம் இருக்குது, பேசிவ் இன்கம் இருக்குது. ஸோ அந்த பேசிவ் இன்கம்னுடைய விஷயங்களை சொல்லி எல்லாரும் வாழ்க்கையில் பலம் பெறறதுக்கான ஒரு ஐடியாவாக இந்த 2026 பொருளாதாரம் ஒரு கடுமையான நெருக்கடியில் தான் போகும்னு பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும். நம்ம மிகப்பெரிய கோவிட் மாதிரியான விஷயங்கள், சுனாமி மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம தாங்கி 2025 ஃப்ளட்டு, இது மாதிரி பல போராட்டங்களை சந்தித்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எப்பயுமே ஆல்வேஸ் திங்கிங் பாசிட்டிவ். ஸோ நமக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இது பொருளாதார விஷயங்கள், அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ அதற்கு என்ன மாதிரியான தேவையான செலவுகளை செய்வது, தேவையற்ற செலவுகளை குறைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ யங்ஸ்டர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடியே ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இப்போ எப்படிலாம் போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி பிஸ்னஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடியாக சம்பாதிப்பது, இப்படி பல விஷயங்களை பற்றி நம்ம பேசலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதனால் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எனக்கு கண்டிப்பாக வேணும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் தினம் சேனல் வேறு மாதிரியான இன்னும் பல நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறது மூலியமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும். அதாவது என்ன பண்ணுறேன்னா, ஒரு பணத்தை சேமிப்பதோ, ஒரு உடல்நலத்தை பாதுகாப்பதோ, ஒரு தொழிலை ஆரம்பிப்பதோ, ஒரு படிப்பு சம்மந்தமாகவோ, மற்ற என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை இனிமேல் கொண்டு வரலான்றது என்னுடைய ஒரு ஆழ்ந்த கருத்தாக தோன்றி தான் இப்போ மறுபடியும் நம்ம இந்த தமிழ் தினம் சேனல்